சிலர் உட்காரக்கூட நாற்காலி இல்லாம இருந்தது. பந்தியில இருந்த நாற்காலிகள பொதுச் செயலாளர் மேடையிலிருந்து இறங்கி வந்து அவரே எடுத்துட்டு வந்து போட்ட நிகழ்வுகள எல்லா பத்திரிகைகளும் படம் பிடிச்சு காட்டுனாங்க. நிக்கிறத கூட அனுமதிக்காதவர்கள், ஒரு பத்திரிகையாளர தாக்கலான்றதுக்காக பவுன்சர்ஸ வைக்கணுன்றது இல்ல. அவங்க வந்து உள்ள வரத்துக்கு முற்படும்போது அவர் தடுத்திருக்காரு. அவர் பத்திரிக்கையாளர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. எதார்த்தமான ஒரு சூழல் நடந்திருக்கு. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும், ஆதரவாளர் நிலைப்பாட்டா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சார்பாகவும் வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா விஜய்க்கு எதிரா பேசிக்கிட்டு இருந்த சீமான், நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிட்டு வெளியில செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, நான் என்ன அந்த நடிகைய சொள்ளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா ரேப் பண்ணேங்கிற மாரி பேசியிருந்தாரு. இத பார்த்தீங்களா? இத பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது தொடர்ச்சியா அவரு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள வந்து பேசுறாரு, கொள்கைகள எதிர்த்து பேசுறாரு அப்படின்றதுக்காக, நம்ம அவர வந்து ஒருபோதும் பழி வாங்கணும்னோ, இல்ல அவர் பாதிக்கப்பட்டுட்டாருன்றதுக்காக நம்ம அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்கள சொல்றதோ, அது வந்து அநாகரீகமான செயலா இருக்கும். அவருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரத்தில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதிலிருந்து அவர் எப்படி வெளில வரணுன்றது தான் அவர் சந்திக்கணும். இத தமிழக வெற்றி கழகம் இத வந்து கொண்டாடக்கூடிய இடத்துலலாம் இல்ல. கருத்தியலா தான் நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம்.